கடந்த மாதம் நெல்லையில் கவின் அப்படின்ற ஒரு ஐடி ஊழியர் பார்த்தீங்கன்னா வெட்டி ஆணவ படுகொலை செய்யப்பட்டாப்புல மாட்டு சமுதாயத்தில் உள்ள ஒரு பொண்ணை காதலிச்சாரு அப்படின்றதுக்காண்டி அந்த பையனை யார் வெட்டி ஆணவ படுகொலை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பையன் யாரை காதலிச்சாரோ அந்த பொண்ணோட தம்பி. அந்த பையன் பேர் சுர்ஜித். அந்த பயலையும் அவங்க அப்பா சரவணன், அதாவது எஸ்ஐ சரவணனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். இப்போ அந்த வழக்கை வந்து சிபிசிஐடி எடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வழக்கில் இப்போ மூணாவதா ஒரு குற்றவாளியை கைது பண்ணி, அதாவது சுர்ஜித் எப்படி அந்த கவின் ஆணவ படுகொலை செஞ்சாரு அப்படின்றத அந்த சம்பவ இடத்திலே வச்சு நடிச்சு காமிக்க சொல்லியிருந்திருக்காங்க. நடிச்சு வீடியோவும் எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து அந்த சுர்ஜித்தோட அப்பா சரவணன் எஸ்ஐ கிட்ட விசாரிக்கும் போது, உங்களுக்கு உங்க பையன் இந்த மாதிரி ஒரு கொலை பண்ணிட்டாருன்னு எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு கேட்கும்போது அவர் இன்னொரு ஆளை சொல்றாரு. அதாவது அந்த எஸ்ஐ சரவணனோட ஒய்ஃபோட அக்கா பையன் ஜெயபால். சுர்ஜித்ன்ற பையன் கொலை பண்ணிட்டு அந்த ஜெயபால்ன்றவங்க கொஞ்சம் செல்வாக்கானவங்க போல அந்த ஏரியால அவங்க வீட்டுல போய் சரணடைஞ்சிருக்காங்க. அங்க இருந்து சரவணன் எஸ்ஐக்கு வந்து, அதாவது அந்த சுர்ஜித்தோட அப்பாவுக்கு வந்து நியூஸ் போகுது, இந்த மாதிரி உங்க மையன் வந்து வெட்டி கொண்டுட்டேன்ற நியூஸ் போனதுக்கு அப்புறம் சரவணன் போய் சரவணன் பொண்ணு காதலிச்சாங்களா அந்த சுபாஷினி, அவங்க வேலை பார்க்குற மருத்துவமனை இருக்குல்ல, அங்க போய் சுபாஷினியை அடிச்சு இழுத்துட்டு போயிருக்காரு. ஆக்சுவலா இந்த செய்தி கேட்டவனே யாரை முதல்ல அந்த ஆள் அடிச்சிருக்கணும், அதெல்லாம் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கறது வேஸ்ட். மேட்ருக்கு வரும். இந்த ஆள் போய் மருத்துவமனையில் அந்த பொண்ணை அடிச்சு இழுத்துட்டு போனது சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பதிவாயிருந்திருக்கு. அதை சிபிசிஐடி கைப்பற்றி இப்போ வந்து இந்த சுர்ஜித்துக்கு அடைக்கலம் கொடுத்ததா அந்த ஜெயபால் என்றவனையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க பெரிய மாமன். இப்போ கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வந்து, எதனால இந்த கவின் கொலை செய்யப்பட்டாப்லையா அவரோட காதலி சுபாஷினி எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் இந்த கொலையில சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இப்பதான் ஒன்னொன்னா கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. விசாரணையும் தீவிரமா போயிட்டு இதுக்கு இடையில இந்த ஜாதி வெறி கோமாளிகள் போட்ட ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்து, ஊர்க்குருவி அப்படின்ற ஒரு எக்ஸ் ப்ரொஃபைல், நம்மளாம் தனித்தனியா இருக்கிறதுனாலதான், அதாவது இந்த ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு இருக்கவங்க எல்லாம் தனித்தனியா இருக்கிறதுனாலதான் கோபி சுதாகர் மாதிரி ஆளுகெல்லாம் மீம்ஸ் போடுறாங்க. வன்னியர், தேவர், நாடார், கவுண்டர், ஐயங்கார், எதே இந்த சமூக நண்பர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து பரிதாபங்களை அன்ஃபாலோ பண்ணணும். ஐயங்கார் எப்படா அவங்களெல்லாம் அவங்களோட சேர்த்தாங்க. அதாவது இந்த பேஜோட பேர் பார்த்தீங்கன்னா ஊர்க்குருவி. அதாவது நம்ம ஏ2டி நந்தா கூட லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தாப்ல, நீங்களாம் ஊர்க்குருவி தான்டான்றத வேற மாதிரி சொல்லியிருந்தாப்ல. உங்க குறிப்பிட்ட அந்த ஊரை தாண்டி நீங்க வெளியே வந்தீங்கன்னா உங்களை ஒருத்தவனும் மதிக்க மாட்டேன், உங்களை ஜாதி வெறியர்கள் கூப்பிடுறத விட்டு மேன் சைல்டுன்னு கூப்பிடும்டா அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. ஒரு டேக், தரமான டேக் கொடுத்துருப்பாப்ல. அதை உண்மை நிரூபிச்சு விட்டாங்க இந்த தற்குறி பயலுக.